அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டும் நூடுல்ஸும் வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 6 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு நூடுல்ஸு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு முட்டை, நெய் அல்லது பட்ரு, நாங்கள் இப்போ நெய் இருக்குது அதை எடுத்துக்கிட்டோம். வெஜ்ஜு மயனேஸு, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். முன்னாடி இருந்து ஜாயின் வச்சு முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டைக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக சும்மா ஒரே ஒரு பீன்ஸு, சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால்வாசி கேரட் போட்டுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். போடலாம், போடாமே செய்யலாம். போட்டால் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். பச்சை மிளகாய் அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு நூடுல்ஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். நூடுல்ஸில் உள்ள மசாலாவே உப்பு இருக்கும். இப்போ இந்த தண்ணிக்கு காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடணும். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கிற அந்த பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாம். இப்போ வேகட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி வற்றிச்சு பாருங்கள். இப்போ முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி லெஸ் பண்ணிடலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிடலாம். முன்னாடியே முட்டை போட்டிங்கன்னா தண்ணியில் ஊறி அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் பொரிச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீ ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிடும். நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துருக்கோம், அதில் வெஜ்ஜு மயனஸ் வச்சுக்கலாம். வீட்டில் செஞ்ச மயனஸ் வெஜ்ஜு அது. இதை நீங்கள் ஆற வச்சும் செய்யலாம், அப்படியேவும் செய்யலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம சூடு பண்ண தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கங்க. அதான். இதில் நீங்கள் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். இப்போ எங்கிட்ட வெண்ணெய் இல்லாதனால நெய் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் உள்ளே அப்ளை பண்ணிட்டு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வீட்டில் எப்பவும் நம்மளுக்கு நெய் தானே இருக்கும், வெண்ணெய் வாங்கி தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உங்கள் இஷ்டம்னா எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். தீயை சிம்மில் வச்சு வேக விடுங்க.